அனைவருக்கும் வணக்கம். இந்த மேஷராசிக்காரர்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கரடம் முரடாய் இவங்க பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு அழகான குழந்தை குணம் இருக்குங்க. இப்போது இவங்களோட பாசிட்டிவ் குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தம் போன்ற ஈர்ப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா இவங்களோட பேச்சு நட உடை எல்லாத்துலேயுமே ஒரு தனி கம்பீரம் இருக்கும். சுலபமாக எல்லாரோட கவனத்தையும் இவங்க ஈர்த்துடுவாங்க. மனசில் கள்ளமில்லாத குழந்தைத்தனம். இவங்களுக்கு பழி வாங்குற குணம் வஞ்சகம் இதெல்லாம் கிடையாது. யாரு கூடவாவது சண்டை போட்டாங்கன்னா கூட அடுத்த சில நிமிஷத்தில் அதை மறந்துட்டு என்னப்பா சாப்பிட்டியான்னு சகஜமாக பேசக்கூடிய கள்ளமில்லாத குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். எதுக்கும் அஞ்சாத சிங்கம்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னா பயந்து ஓட மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல் ஆளாக உதவி செய்ய ஓடுறது இவங்களாக தான் இருக்கும். சுயமரியாதை நிறையா இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் இவங்களோட சுயமரியாதை மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க காசில் வாழணுங்கிற நினப்பு இவங்களுக்கு கிடையாது. வாழணும்னு நினைக்காத உழைப்பாளிங்கன்னு இவங்கள சொல்லலாம். சலிப்பில்லாத சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களால் ஒரு இடத்துல சும்மா உட்காரவே முடியாதுங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களோட எந்த ஒரு எனர்ஜியுமே மற்றவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் இவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்குக்கு மேலே கோபம். எங்கேருந்து கோபம் வருதுன்னே தெரியாது. இந்த சிம்ம ராசியும் இவங்களும் ஒன்று. கோபம் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு வந்துடும். கோபத்தில் என்ன பேசுகிறோம், யாரை காயப்படுத்துகிறோம்னே தெரியாமல் பேசிட்டு அப்புறமா அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படி ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு கோபப்படணும், அப்புறம் ஏன் தனிமையாக நம்ம போய் ஃபீல் பண்ணணும் இல்லையா? இதை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குங்க. அதிவேகமான அவசரம் இவங்களுக்கு. யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காரியத்தில் இறங்கிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம்னு ஒரு திட்டம் தீட்ட மாட்டாங்க. டக்குன்னு காரியத்தில் இறங்கிடுவாங்க. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கணும். ஒரு பிளான் போட்டால் இப்போவே நடக்கணும்னு நினைப்பாங்க. இந்த அவசரத்தால் தான் இவங்க நிறைய சமயம் நஷ்டத்தை சந்திப்பாங்க. சீக்கிரமாக சலிப்படைஞ்சிருவாங்க. ஒரு வேலையை ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது முடியறதுக்குள்ளே ஆர்வம் குறைஞ்சி அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆரம்பித்த வேலையை முடிக்கும் பொறுமை கொஞ்சம் கம்மி இவங்களுக்கு. ரகசியம் காக்க தெரியாது. இவங்க ரொம்ப நேர்மையானவங்க தான். ஆனால் நேர்மை சில சமயம் மற்றவங்கள காயப்படுத்தும். ஒரு உண்மை கசப்பானதாக இருந்தாலும் கூட அதை முகத்துக்கு நேராக டக்குன்னு சொல்லிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நிறைய பகைவர்கள், பிடிக்காதவங்க அதிகமாக இருப்பாங்க. அதிகமாயிட்டே போவாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சில விஷயங்களில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிற நல்ல ஆலோசனைகளை கூட சில சமயம் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷராசிக்காரங்க கோபப்படுற நெருப்பு தான். ஆனால் அவங்க மனசு உருகும் மெழுகுங்க. இவங்களோட இந்த மைனஸ் பக்கங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. களமில்லாத நேர்மை கொண்டவங்க. இவங்க மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் வேறு ஒன்று பேச தெரியாதவங்க. இவங்களுக்கு தோன்றதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், இவங்கக்கிட்ட இதை பேசலாமா பேசக்கூடாதா, இந்த நேரத்தில் பேசலாமா, இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களோட இந்த கள்ளமில்லாத நேர்மையான குணம் மற்றவங்க இவங்களை சீக்கிரத்தில் நம்புறதுக்கு காரணமாக அமையுது. தளராத தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பையும் கொண்டவங்க இவங்க. தோல்விகளை பார்த்து சோர்ந்தே போக மாட்டாங்க. மறுபடியும் முயற்சி செஞ்சு அசாத்திய தன்னம்பிக்கையை கொண்டவங்க. இவங்க எப்போவுமே ஒரு வித பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சோம்பேறித்தனம் இவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் மேஷராசிக்காரங்க எதுக்குமே துணிஞ்சு நெருப்பு மாதிரி தடைகளை தகர்ந்து முன்னேறதில் வல்லவங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அடுத்த 7 நாட்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் பலத்தால் புது திட்டங்களை தீட்டுறதுக்கும் ரொம்ப நாளாக தள்ளிப்போன காரியங்களை தொடங்கிறதுக்கும் இது நல்ல நேரங்க. இந்த 7 நாட்களில் நீங்கள் அதை தொடங்கலாம். உங்களோட ஆற்றலை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்த உடற்பயிற்சி, யோகா இல்லை அப்படின்னா புது வேலைகளில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னின்று நடத்தலாம். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த 7 நாட்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே மேஷராசிக்காரங்க வேகம் அதிகம் உங்களுக்கு. ஆனால் இந்த வாரம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் தொடர்பாக நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. மற்றவங்க விஷயத்தில் தலையிடவே கூடாது.
தேவையில்லாத பஞ்சாயத்து இல்லை அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுறேன்னு போய் தேவையில்லாத கெட்ட பேரை நீங்கள் வாங்கிக்குவீங்க. அதுக்கான காலகட்டம் தான் இது. நீங்கள் போய் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் கோவத்தை இல்லை அப்படின்னா பிடிவாதத்தை மற்றவங்கக்கிட்ட காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட அதை காட்டணும்? இல்லையா, அது சரியாக தப்பானே உங்களுக்கு தெரியல. ஆனால் அதை நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு தான் தேவையில்லாத அவமானத்தையும் கெட்ட பேரையும் உண்டு பண்ணும். எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப தேவை. நீங்கள் நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்லும் சில வார்த்தையெல்லாம் மற்றவங்கள காயப்படுத்தும். குறிப்பாக குடும்பத்துக்கிட்ட, மேலதிகாரிங்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கூடுதல் கவனமாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கவே கூடாது. இல்லை அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த வாரம் செய்யவே கூடாது. வாகனம் ஓட்டும்போது நிதானமாக இருக்கணும். எப்போவுமே வேகத்தை விரும்ப உங்களுக்கு இந்த வாரம் சாலையில் போகும்போது கூடுதல் பொறுமையும் கவனமும் ரொம்ப தேவை. வேகம் முக்கியம்தான், ஆனால் இந்த வாரம் விவேகம் அதை விட முக்கியங்கிறத நீங்கள் தாரக மந்திரமாக வச்சுக்கணும். நிதானத்தை கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிற வகையிலையும் இருக்கிறதால இயல்பாகவே உங்கள் மேலே அதிக கண் திருஷ்டி, பொறாம பார்வைகளை விழுகிறது ரொம்ப அதிகம். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க, உங்களை பாதுகாத்துக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் பலம் பெற, மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பகவான்கிறதால திருஷ்டி தோஷங்களை நீக்க தீவிரமான தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல கவசமாக இருக்கும். முருகன் வழிபாடு செய்யலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு தரிசிக்கிறதோ, வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதோ உங்கள் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறதும் இல்லை அப்படின்னா வீட்டில் அனுமன் சாலிஷா கேட்குறதும் கண் திருஷ்டியை அண்ட விடாதுங்க. கல்லுப்பு குளியல் பண்ணலாம். நீங்கள் வாரம் ஒரு முறை, குறிப்பாக செவ்வாய் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு கலந்து குளிங்க. இது உங்கள் உடல்லையும் மனசுலையும் தேங்கி இருக்கக்கூடிய திருஷ்டி மற்றும் சோர்வையெல்லாம் நீக்கும். திருஷ்டி பட்டாலே நம்மளை சோம்பல் பிடிச்சிக்கோங்க, மந்தமாக இருப்போம், நம்ம எந்த வேலையும் செய்ய தோணாது, கை கால் வலி, கழுத்து வலி, நம்ம படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். நம்ம செய்யணும்னு நினைப்போம், இவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நீங்கள் பிளான்லாம் போடுவீங்க, செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. படுத்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தடங்கள், ஏதாவது பொருள்லாம் கீழே விடுகிறது, இடிச்சுக்கிறது, அடிபடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது அதெல்லாம் நன்மையாக மாறும், திருஷ்டி விலகும். மேஷராசிக்காரங்க வலது கை மோதிர விரலில் சுத்தமான செம்பு வளையல் இல்லை அப்படின்னா மோதிரம் அணியிறது உடலுக்கு நல்ல ஆற்றல் தருவதோடு திருஷ்டி பாதிப்புகளையும் குறைக்கும். முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு பழக்கம், இவங்கள அடுத்தடுத்த பிளான்கள், லட்சியங்கள் இல்லை பெரிய வெற்றிகளை பற்றி முன்கூட்டியே எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்குவாங்க. அப்படி செய்யும்போது கண் திருஷ்டி, நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே திருஷ்டியெல்லாம் விழுந்துடும். உங்களால் செய்யவே முடியாது, ஆரம்பிக்கவே முடியாது. அது இப்போ எப்படி போய் நல்லபடியாக முடியும் இல்லையா? முன்கூட்டியே எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த வாரம் முதல்ல ஒரு காரியம் முழுமையாக முடிகிற வரைக்கும் அந்த ரகசியமாக வைக்கிறது தான் கண் திருஷ்டியிலேருந்து உங்களை தப்பிக்க வைக்க மிக சிறந்த வழி. அடுத்த 7 நாட்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலம் மாறி புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வர போகிறாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கூட்டாளிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய முதலீடுகளை இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெற முடியும். பணவரவை பொறுத்த வரைக்கும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கைக்கு வந்து சேருங்க. ஆனால் அதே வேகத்தில் சுப செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. 100 ரூபா வருதுன்னா 300 ரூபாய்க்கு செலவு இருக்கும். கவனமாக செலவு பண்ணுங்கள். நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சேமிப்பை உயர்த்தணும். நீங்கள் லாட்ரி, ரேஸு, ஷேர் மார்க்கெட் போன்ற குறுக்கு வழி பண வரவுகளில் இந்த வாரம் முதலீடு செய்ய வேண்டாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூட போகுது. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது. ஆனால் கோவத்தை நீங்கள் குறைச்சிக்கல அப்படின்னா நல்ல வாய்ப்புகளெல்லாம் இழக்க நேரிடும். நிதானமாக இருங்க.
கோவத்தை குறைச்சிக்கோங்க. அதுதாங்க நல்லது. கோவத்தால் ஆக போகிறது ஒன்றுமே இல்லைங்க. நஷ்டமும் கெட்ட பேரும் தாங்க மிஞ்சும். கோவத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறைஞ்சி மகிழ்ச்சி கூடக்கூடிய வாரம் இது. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாக போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டாக போகுது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் மற்றும் வரன் தேடும் முயற்சிகள்லாம் அடுத்த 7 நாட்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க தம்பதிகளுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. பிள்ளைகளோட படிப்பில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோருக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க குழந்தைங்க. சொத்து வீடு வாகனத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் தான் ஏற்பட போகுது. வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புது வீடு மாற நினைக்கிறவங்களுக்கு, மனை வாங்க நினைக்கிறவங்களுக்கு, அட்வான்ஸ் கொடுக்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையப்போகுது. ஆனால் புது வாகனம் வாங்கும்போது பட்ஜெட்டை தாண்டி போகாமல் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. புது வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவும் சாதகமான வாரமாக இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைக்கான ஆஃபர் லெட்டர்லாம் கைக்கு வந்து சேரும். என்னென்ன துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி, வங்கித்துறை, மார்க்கெட்டிங் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லது ஒரு திருப்புமுனை ஏற்படுங்க. சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு வரும் வாய்ப்பை தட்டிட வேண்டாம். தற்போதைக்கு வேலையில் சேர்றது தான் புத்திசாலித்தனம். வெளிநாட்டு யோகம் இருக்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசியில் பிறந்த யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு இல்லை அப்படின்னா குருவின் தசை புத்தி சாதகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வெளிநாடு செல்லும் யோகம் கைக்கூடி வரப்போகுது. ஏற்கனவே வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை செஞ்சுட்டு விசா பிரச்சனையில் சிக்கியிருந்தவங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி விசா அப்ரூவல் ஆகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னா நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கான சாதகமான சூழலை நிலவுது. ஆனால் ஒன்றுங்க, போலி ஏஜென்ட்டுகள் வெளிநாட்டு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத நபர்களையோ இல்லை அப்படின்னா போலி ஏஜென்ட்டுகளையோ நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். முழுமையாக விசாரித்ததுக்கப்புறம் அந்த வேலையில் இறங்குங்க. அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. எனக்கு வேறு நல்ல வேலை கிடச்சிரும்னு அதீத நம்பிக்கையில் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையை திடீர்னு ராஜினாமா செய்யக்கூடாது. அடுத்த வேலை உறுதியானதுக்கு அப்புறம்தான் தற்போது செய்யக்கூடிய வேலையை விடணும். டாக்குமெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு இல்லை அப்படின்னா புது வேலைக்கு அப்ளை செய்யும்போது உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாஸ்போர்ட் விவரங்களை சரியாக நீங்கள் சமர்ப்பிக்கணும். சின்ன அலட்சியம் கூட வாய்ப்பை தள்ளி போக செஞ்சிடும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெருக்கமும் நிதானமும் இந்த வாரம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே தேவைப்படுதுங்க. புரிதல்கள் நல்லாயிருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் சிறிய சண்டைகளெல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்துக்காக இருவருமே சேர்ந்து சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறீங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வேகம் அதிகங்கிறதால உங்களுடைய துணையின் சின்ன சின்ன குறைகளை கூட நீங்கள் பெரிதுபடுத்தி பேசுவீங்க. அது பேச வேண்டாம், பேசக்கூடாது. குறிப்பாக வீண் பிடிவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னாவே இந்த வாரம் முழுக்க தம்பதிகளுக்குள்ள மகிழ்ச்சி மட்டுமே நிறைஞ்சிருக்கும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரம். ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்து செல்ல திட்டமிடுவாங்க. பரிசு பொருட்கள் பரிமாற்றமெல்லாம் நடக்கும். காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் காதலை பற்றி பெற்றோர்கிட்ட தைரியமாக நீங்கள் சொல்லலாம். பெற்றோர்களின் சம்மதத்தோட காதல் திருமணம் கைகூடுவதற்கான கிரகநிலைகள்லாம் கணிஞ்சு வந்திருக்கு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டமான வாரம் தான் சொல்லலாம். ஆனால் அது சும்மா உட்கார்ந்துருந்தால் கிடைக்காது. நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு 2 மடங்கு பலனாக அதிர்ஷ்ட வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பண வரவை பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பழைய கடன் பாக்கிகள் வசூலாகுங்க. திடீர் அதிர்ஷ்டமாக அது அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள். இந்த நிற உடைகளை முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது நீங்கள் அணியிறது ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் பெற்றது இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த வாரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகுது. பொன்னான வாரமாக இருக்க போகுது. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்க போகுது. புது தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் இந்த வாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பொறாமை மறைஞ்சு உங்கள் கை ஓங்க போகுது. நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசர பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிடுங்க. இந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞான சம்பந்தர், இல்லை அப்படின்னா ஸ்ரீ மகா கணபதி. பரிகாரமாக அருகம்புல் மாலை சாத்தி விநாயக பெருமானை வழிபட்டு வர நினைத்த காரியமெல்லாம் தடைமில்லாமல் நடக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றது இந்த பரணி நட்சத்திரம். தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரனின் பலத்தால் பணவரவு தாராளமாக இருக்குங்க. ஆடையாபரண சேர்க்கை மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைக்கூடி வருது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக முடிய போகுது. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கை அம்மன், இல்லை அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி, இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ சாத்தி வழிபட கண் திருஷ்டிகளை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சூரியனின் ஆதிக்கம் பெற்றது இந்த கார்த்திகை நட்சத்திரம். இந்த வாரம் உங்கள் சொல்லுக்கு சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி தனி மதிப்பு உண்டாக போகுது. அரசாங்க காரியங்கள்லாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான செய்தி வரப்போகுது. தந்தை வழியில் எதிர்பார்த்த சொத்துக்கள் இல்லை அப்படின்னா உதவிகள்லாம் தடை இல்லாமல் கிடைக்க போகுது. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நல்ல வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகும். கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமான், இல்லை அப்படின்னா சூரிய பகவான். பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுறதும் உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.